Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நான் என் பாப்பாவோட பாட்டில் எப்படி வந்து வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பாட்டில் யூஸ் பண்ணுறதை விட பாட்டில் வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணும். அப்போ தான் வந்து ஸ்டொமக் இஷ்யூ அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வராமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த மீமி பிராண்டோட பேபி லிக்விட் கிளென்சர் யூஸ் பண்ணி தான் வந்து பாட்டில்லாம் வந்து வாஷ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான லிக்விட், எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 500 ml, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 rupees ஆகும். பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7 to 8 months கிட்ட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் வந்து லவ் லேப்ல இருந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ரஷ் நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரஷ்லேயே வந்து நிப்பிள் கிளீனர் அது எல்லாமே வந்துடும். ப்ரஷோட பிரிசில்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. ஸோ புதுசாக வாங்கலான்ட்டு வந்து நான் ஆர்ஃபர் ரேபிட் பிராண்ட்லேருந்து சிலிகான் ப்ரஷ் வந்து வாங்கியிருந்தேன். பேபிஸ்க்கான சூப்பரான பிராண்டு. நான் இதில் வந்து டயப்பரும் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா வந்து BPA ஃப்ரீ. அப்புறம் சிலிகான் ப்ரஷ்னால அது வந்து கொஞ்சம் அடங்காது. அந்த லவ்லா ப்ரஷ் மாதிரி இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் ப்ரஷ் எல்லாமே வந்துருந்தது. பார்த்தீங்கன்னா 495 rupees ஆச்சு. பாட்டில் வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுறேன்னு ஒரு குட்டி டெமோ காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என் பாப்பா இப்போ குடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த பாட்டில் நம்ம வாஷ் பண்ணலாம். நீங்கள் மதர் ஃபீட்னா வந்து சும்மா ரன்னிங் வாட்டரில் அட் டைம்ஸ் வாஷ் பண்ணால் கூட ஓகே. பட் ஃபார்முலா குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளென்சர் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணணும். பிகாஸ் மில்க் டெபாசிட்லாம் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் வரும். வந்து நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன், நார்மல் வாட்டர். ஸோ இதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வந்து நம்மளோட கிளென்சர் லிக்விட் வந்து ஊற்றணும். பாட்டிலோட பார்ட்ஸ் வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து கலட்டிட்டு இந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரஷ் வச்சு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ நிப்பிள்லாம் வாஷ் பண்ணும்போது எப்போவுமே அதை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே டெபாசிட்லாம் இருந்தாலும் வந்து நல்லா க்ளீனாக வந்துடும். நிப்பிள் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நிப்பிள் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லா பார்ட்ஸும் வந்து நல்லா தரோவாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து இந்த சோப்லாம் போகிறதுக்காக வந்து ஒரு வாஷ் பண்ணுவேன். ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த சோப் டெபாசிட்ஸ்லாம் வந்து இருக்காது. வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே பேரலாக வந்து சுட தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுடுவேன் அடுப்பில். நம்ம இப்போ க்ளீன் பண்ணியிருக்க எல்லா பார்ட்ஸையும் ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ வந்து இது வந்து ரொம்ப சூடாக வந்து இருக்கக்கூடாது, அதே மாதிரி லியூக் வார்மாகவும் இருக்கக்கூடாது, மிடில் இருக்கணும். ஸோ இதில் வந்து பாட்டிலோட பார்ட்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரு 10 minutes வந்து ஸ்டெர்லைஸ் பண்ண விட்டுடுவேன். நான் 3 bottles கிட்ட வச்சுருக்கேன். ஸோ மாற்றி மாற்றி வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவேன். பார்க்க தான் கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி இருக்குது. பட் ஜஸ்ட் நம்ம வெசில் வாஷ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலாம் இப்படி ட்ரை பண்ண வச்சுடுவேன். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு பாட்டில் ஸ்டாண்டும் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.